அங்காரகானுக்கும் நந்திக்கும் என்ன தொடர்பு? பிரதோஷ தினத்தன்று மாலை வேளையில் 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, ரிஷிகள், முனிவர்கள் ஆகியோர் அருப வடிவில் சிவபெருமானை தரிசிப்பதற்காக உலகில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களுக்கும் வருகை புரிந்து வணங்குவதாக ஐதீகம். அதனால் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பதால் இறைவனின் அபிஷேகத்திற்கு எந்த அளவிற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். பிரதோஷ தினத்தன்று வில்வ இலை, பசும்பால், தும்பைப்பூ மாலை அணிவித்து சிவனை வணங்கினால் 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் பிரம்மஹத்தி தோஷங்களும் விலகும். சைவ சமயத்தில் முதல் குருவாகவும் சிவனின் வாகனமாகவும் கருதப்படுகிற நந்தியை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும். அதிலும் செவ்வாய்க்கிழமை அன்று நந்தியை வழிபட ருண விமோசனம் கிடைக்கும் என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன. ருணம் என்பது கடன், தோஷங்களை குறிக்கும் என்பதால் இந்நாளில் நந்தியம்பெருமானை வேண்டி வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கிட அனைத்து தோஷங்களில் இருந்தும் விடுதலை பெறலாம். இந்நிலையில் நாளை ஆனி வளர்பிறை பிரதோஷ தினம் வருவதை அடுத்து அவசியம் சிவபெருமான் கோவிலுக்கு செல்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். செவ்வாய் அதிகாரத்தையும் பதவியையும் குறிப்பதாக கருதப்படுகிற நிலையில் சிவபெருமானின் காவலனாக விளங்கும் நந்தியம்பெருமானும் அதிகாரம், பதவி ஆகியவற்றை கொடுப்பதன் காரணமாக அங்காரகானுக்கு நந்திக்கும் தொடர்பு உள்ளது. தோற்றத்தில் கம்பீரம், நடையில் மிடுக்கும், குரலில் அதிகாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செவ்வாய் போன்ற நந்தியும் கம்பீரம், குரல் வளத்தை அள்ளித்தருகிறது. செவ்வாய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போதுதான் ஒருவருக்கு திருமண யோகம் கிடைக்கும். நந்தியின் திருமணத்தை காணும்போது சரி, நந்தியை தரிசிக்கும் போதும் சரி, திருமண யோகத்திற்கு நந்தி முக்கியத்துவம் பெறுகிறார். செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கு நந்தி வழிபாடே சிறந்தது. பிரதோஷ காலத்தில் நந்தி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாயின் காரகங்களான கடன் நிவர்த்தி, ஆற்றல், வெற்றி, அரசு வேலை, உயர் பதவி ஆகியவை ஏற்படும். நந்தியை வழிபடுவதால் செவ்வாயின் பாதிப்புகள் நீங்கி கிடைக்கும் என்று பலன்களை அனைவரும் அறிந்திடச் செய்வோம்.